அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலால் இந்தியா பாகிஸ்தான் இடையே பயங்கர போர் மூளும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்றாற் போல இரு நாடுகளுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க பல முக்கிய ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதோடு இரு நாடுகளும் தீவிர போர் ஒத்திகை பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. இந்திய விமானப்படை, கடற்படை, தரைப்படை என முப்படைகளும் தயார் நிலையில் இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல் நடத்தலாம் என்றே கூறப்படுகிறது. ஒருவேளை எதிர்பாராத விதமாக போர் உருவாகும் பட்சத்தில் உலகின் பல முக்கிய நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் குவாட் அமைப்பு நாடுகளான அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளும் இஸ்ரேல், ரஷ்யா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளும் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் பாகிஸ்தானுக்கு சீனா, துருக்கி, ஈரான் மற்றும் ஆப்கானிஸ்தானின் சில அமைப்புகள் மட்டுமே உறுதியான ஆதரவை அளிக்கும் என்று கூறப்படுகிறது. இந்தியாவை பொறுத்தவரை உலக ரீதியாக பெரும் பொருளாதார தாக்கம், இராணுவ சக்தி ஆகியவற்றின் காரணமாக உலக நாடுகளின் அதிக ஆதரவை பெறும் என்று கூறப்படுகிறது. ஒருவேளை போர் மூண்டால் இந்தியாவுக்கு முதல் நாடாக அமெரிக்காவே ஆதரவாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அமெரிக்கா, இந்தியா இடையே ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் எனப்படும் பாதுகாப்பு உறவுகள் உள்ளன. ஏற்கனவே இரு நாடுகளிடையே தீவிரவாத எதிர்ப்பு, உளவுத்துறை தகவல் பகிர்வு, இராணுவ ஒத்துழைப்பு, ஆயுத பரிமாற்றம் ஆகியவற்றில் நெருங்கிய தொடர்பு இருப்பதால் நிச்சயம் பதிலடி கொடுக்கப்படும். மேலும் பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானை தாக்கினால் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்போம் எனவும், நண்பனுக்காக இன்னொரு நண்பன் இதைத்தான் செய்வான் என்றும் அதிரடியாக இஸ்ரேல் அறிவித்திருப்பது பாகிஸ்தானை கதிகலங்க வைத்துள்ளது. இரு நாடுகளுக்கு மத்தியில் பதற்றமான சூழ்நிலை தொற்றிக் கொண்டிருக்க, போர் வந்தால் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சீனா எப்படி செயல்படும் என்பது பற்றி நிபுணர்கள் விளக்கியுள்ளனர். சீனா பாகிஸ்தான் உறவு என்பது எல்லா காலங்களிலும் நட்புறவு என்கிற அடிப்படையில் அமைந்திருக்கிறது. குறிப்பாக இந்தியா சீனா 1962ஆம் ஆண்டு போருக்கு பிறகு இது வலுவடைந்தது. மறுபுறம் பாகிஸ்தானின் உள்நாட்டு கட்டமைப்புகள் மீது சீனா கணிசமான அளவில் முதலீட்டை செய்திருக்கிறது. குறிப்பாக பொருளாதார பாதை திட்டம் மூலம் சுமார் $6 பில்லியன் வரை முதலீடு செய்திருக்கிறது. இது தவிர பாகிஸ்தானின் அணு ஆயுத திட்டத்தில் சீனா முக்கிய பங்கு வகிக்கிறது. மேலும் JF-17 தண்டர் உள்ளிட்ட போர் விமானங்களையும் ஆயுதங்களையும் சீனா வழங்கி உதவியிருக்கிறது. மேலும் இரு நாடுகளும் கூட்டு இராணுவ பயிற்சியையும் மேற்கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கையில் போர் என வந்தால் பாகிஸ்தானுக்கு சீனாவின் ஆதரவு நிச்சயம் இருக்கும் என்றே கூறப்படுகிறது. ஆனால் நேரடியாக ஆயுத உதவியை சீனா செய்யாது என்றே விவரம் அறிந்தவர்கள் கூறுகிறார்கள். காரணம், சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள வர்த்தக போரால் சீனா கடுமையாக பாதிக்கப்பட்டிருப்பதால் பாகிஸ்தானுக்கு ஆயுதங்களை கொடுத்தால் பொருளாதார பாதிப்புகள் அதிகம் ஏற்படும். எனவே இப்படியான முட்டாள்தனத்தை சீனா செய்யாது. அதற்கு பதிலாக புத்திசாலித்தனமான ஒரு சில நடவடிக்கைகளில் சீனா களமிறங்க வாய்ப்பிருக்கிறது. அதன்படி தனது செயற்கைக்கோள்களை பயன்படுத்தி உளவு தகவல்களை பாகிஸ்தானுக்கு கொடுக்க வாய்ப்பிருக்கிறது. இதனால் இந்தியாவுக்கு நெருக்கடி ஏற்படும். சீனாவின் உளவு செயற்கைக்கோள்கள் மிகவும் உயர்திறன் கொண்டவை என்பதால் பூமியிலுள்ள நிலப்பரப்பை துல்லியமாக படம் எடுப்பதுடன் பூமியிலுள்ள மனிதர்களின் முகபாவனை எப்படி இருக்கிறது என்பதை கூட இது கண்டுபிடிக்கும் என்று கூறப்படுகிறது. அதேபோல சர்வதேச அளவில் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை சீனா எடுக்கும். குறிப்பாக ஐநா உள்ளிட்ட மன்றங்களில் இந்தியாவை குற்றவாளியாக மாற்ற அனைத்து முயற்சிகளையும் சீனா செய்யும். பாகிஸ்தானுக்கு எதிராக இந்தியா முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளை உடைத்து அது ஒன்றுமில்லாமல் செய்துவிடும் வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதேபோல இந்தியாவுடன் சீனாவுக்கு ஏற்கனவே போர் செய்துள்ளதால் அனைத்து போர் தந்திரங்களையும் பாகிஸ்தானுடன் பகிர்ந்து கொள்ளும். இன்னும் அழுத்தம் கொடுக்க வேண்டுமென்றால் அருணாச்சல பிரதேசம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் சீன ராணுவம் குடைச்சல் கொடுக்க தொடங்கலாம். இது இந்தியாவுக்கு இரட்டை தலைவலியாக மாறும். இதை தாண்டி சீனாவால் பெரிதாக ஒன்றும் செய்துவிட முடியாது என்று நிபுணர்கள் கூறியுள்ளனர். ஒருவேளை பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் எந்த நாடும் நேரடியாக இராணுவ உதவி வழங்கவில்லை என்றாலும் இந்தியாவின் இராணுவ பலம் மிக அதிகமாக இருக்கிறது.
உலக அளவில் 4வது பெரிய இராணுவ பலம் கொண்ட நாடு இந்தியா என்பதும் பாகிஸ்தான் 12வது இடத்தில் இருக்கிறது என்பதையும் கவனிக்க வேண்டும். கடற்படை, தரைப்படை, விமானப்படை என முப்படைகளிலும் துணை ராணுவ படையிலும் இந்தியாவே ஆதிக்கம் செலுத்துகிறது. முடிந்தவரை போரை தவிர்க்க பார்க்கும், மீறினால் நிச்சயம் ஜெயிக்க பார்க்கும். இரு நாடுகள் மீதும் போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளதால் என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.